நீட் தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்கள் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்ற கேள்விக்கு கல்வியாளர் ராமச்சந்திரன் அளிக்கும் பதில்களை பார்க்கலாம். இப்போ மிகவும் எதிர்பார்த்துட்டு இருந்த நீட் தேர்வு முடிவுகள் வெளியாயிட்டு அடுத்ததாக மாணவர்கள் மேற்கொள்ள வேண்டியது என்ன? அதாவது இப்போ அரசு சம்பந்தப்பட்ட கொள்கை முடிவு என்ன எடுக்குன்றதுன்னு பொறுத்து அது சம்பந்தமான முறைகளை அரசு கல்லூரிகளில் சேர்வதற்கு மாணவர்கள் தயார்படுத்த வேண்டும். அதை தவிர தனியார் கல்லூரி நிர்வாக கோட்டா மற்றும் தனியார் பல்கலைக்கழகங்கள் மற்றும் வேறு பல பல்கலைக்கழகங்கள் இது எல்லாத்துலேயும் தனியார் பல்கலைக்கழகங்களில் சேரணும்னா அந்தந்த கல்லூரிகளுக்கு தனித்தனியாக விண்ணப்பிக்க வேண்டும் மாணவர்கள். அந்தந்த கல்லூரிகள் இந்த நீட் மதிப்பெண் அடிப்படையில் ரேங்க் லிஸ்ட் தயார் பண்ணி அந்த ரேங்க் அடிப்படையில் தான் மாணவர்களை கலந்தாய்வுக்கு கூப்பிட்டு இடஒதுக்கீடு செய்ய முடியும். தனிப்பட்ட முறையில் ரேங்கை புறம் தள்ளி விட்டு விருப்பப்பட்ட மாணவர்களுக்கு இடம் ஒதுக்கீடு செய்ய இயலாது. எனவே ஒரு கல்லூரியில் இப்போ ஒரு 1000 அப்ளிகேஷன் வருதுன்னா 1000 பேரையும் ஒரு ரேங்க் தரவரிசை போட்டு அந்த கல்லூரியில் இருக்கக்கூடிய ஒரு 200-150 இடங்கள் அப்படின்னா முதல் ரேங்க்லேருந்து தான் கூப்பிடணும். அவங்க வேண்டான்னு சொன்னால் தான் 2வது ரேங்கை கூப்பிட முடியும். இதுதான் பொதுவாக பின்பற்றப்பட வேண்டிய வழிமுறையாகும். இப்போ அந்த பேஸ் லைனான தகுதி மதிப்பெண்ணை எடுக்க தவறிய மாணவர்களோட நிலை என்ன? தகுதி மதிப்பெண் இல்லை என்றால் மருத்துவக் கல்லூரிக்கு நம்ம விண்ணப்பிக்கவே முடியாது. இதுதான் அதனுடைய பொருள்.